ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், தமிழில் பயின்றதற்கான ஒரு சான்று, ஒரு அத்தாட்சி, ஒரு சர்டிஃபிகேட், ஒரு ப்ரூஃப், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் ஆல் ஆர் சேம் மீனிங் ஒன்லி. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்போ பயன்படுத்துவீங்க, எதுக்காக பயன்படுத்துவீங்க, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இதை நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். ஏதாவது குரூப் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுவோம். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு காலமில் கேட்கும், நீங்கள் தமிழ் வழியில் பயின்றுள்ளீர்களா, அது ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, அதுக்குன்னு ஒரு காலமில் கேட்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுக்க போகிறீங்க, நோன்னு நோ கொடுக்க போகிறீங்க. இதில் போய் பெருசாக என்ன பெரிய ஒரு அதிசயம் நடந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ அதனுடைய அந்த அப்ளிகேஷன் போடும்போது அந்த பிஎஸ்டி முடிய வேலை இப்போ உங்களுக்கு புரியாது. கடைசி டைமில் நீங்கள் ஒரு பாஸ் பண்ணிட்டீங்க, குரூப் 4, குரூப் 2, குரூப் 2ஏவோ ஏதோ ப்ரிலிம் எக்ஸாம் பாஸ் பண்ணி கடைசியாக மெயின்ஸ் லெவலுக்கெல்லாம் பாஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, கடைசி டைமில் கவுன்சிலிங் போய் உட்காருவீங்க. அங்கே தான் அந்த கடைசி ஸ்டேஜில் கவுன்சிலிங்கில் தான் அந்த பிஎஸ்டிம்னா என்ன, நல்ல வேலைப்பா வாங்கிட்டோம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கடைசி டைமில் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. இன்னும் சொல்லப்போனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதவி இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு முக்கியமான ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை தான் டார்கெட் பண்ணி இத்தனை வருஷமாக படிச்சிருக்கீங்க. இல்லை எனக்கு இந்த மார்க்குக்கு இந்த இடத்துல இந்த போஸ்ட் கிடச்சிதுன்னா எனக்கு சேஃப்டி, எனக்கு சொந்த ஊர் பக்கத்துலேயே இருக்குது, ஏதாவது ஒரு பல ரீசன்னால உங்களுக்கு அந்த போஸ்ட் பிடிச்சிருச்சு. கடைசி டைமில் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் இருக்குது. பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் போட்டி. கவுன்சிலிங்கில் 2 பேர் போட்டி. 2 பேருமே சேம் மார்க், ஒரே கட் ஆஃப். ஆனால் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க 2 பேருமே எதிர்பார்த்த கவுன்சிலிங்கில் கேட்டு வச்சிருக்கிற அந்த போஸ்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கிட்ட அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கோ அதன் அடிப்படையில், ப்ரீஃபரன்ஸ் அடிப்படையில், ஆஸ் பர் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போ இன்னொருத்தருடைய கதி என்ன சார், அது அவருடைய மார்க்கை பொறுத்தது. அல்லது அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வேறு ஏதாவது ஒரு அதை விட சின்ன போஸ்ட்டை வேறு ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அதை விட சின்ன போஸ்ட்டு கிடைக்கலாம், அல்லது அவருக்கு பிடிக்காத ஒரு போஸ்ட்டை கூட இருக்கலாம், அல்லது அவர் எதிர்பாராத வகையில் வேற ஒரு போஸ்ட்டு கிடைக்கலாம். ஏன் மார்க் கம்மியான அடிப்படையில் அவருக்கு வேலை கிடைக்காம கூட போகலாம். சரிங்களா? ஓகே. பட் இருந்தாலும் நமக்கு எதுக்கு அதெல்லாம், தேவையான நேரத்தில் ரெடி பண்ணி அப்லோடு பண்ணுற எல்லாத்தையுமே அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி டைமில் நமக்கு தலைவலி இல்லை. சரிங்களா? ஓகே. அதனால் சொல்லுவாங்க, கண்ணுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி, வாங்க வேண்டியதை வாங்காமல் கடைசி டைமில் கொண்டுட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும்போதே வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நேரடியாக என்ன பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு காமிப்பீங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 20% உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவார்கள். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிஎஸ்டிஎம் சொல்லக்கூடிய பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை ஸ்கூலில் போய் வாங்குவோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் மயம் ஆகிடுச்சு. என்னங்க, இப்போ எல்லாமே ஆன்லைன் மயம், எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு ஸ்பாட்டே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிடச்சிருது. ஆன்லைனில் எங்கேருந்து எப்படி அப்ளிகேஷன் போட்டு வாங்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் போட்டு வாங்குறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன டவுட்ஸு? இப்போ ஸ்கூல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அவங்க டவுட்டு பொறுத்த வரைக்கும், சார் நான் 1 to 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கினா போதுமா, இல்லை டிகிரி எந்த காலேஜில் படிச்சுன்னா அங்கேயும் போய் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக, கட்டாயமாக 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஓகே. சரிங்க சார், நான் வாங்கிட்டேன். ஓகே, வாங்க போகிறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஸ்கூலிங்கில் நிறைய தடவை நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை இடம் மாறி போய் படிச்சிருக்கிறேன். சில பர்சனல் ரீசன்னால, இல்லை எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நிறைய கிடைச்சதுனால நான் ஒவ்வொரு ஸ்கூலாக மாறி மாறி படித்தேன். சரிங்களா? அப்போது தனித்தனியாக வாங்கணுமா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நான் தனித்தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுமா, இல்லை ஒரே ஒரு சர்டிஃபிகேட் சும்மா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர், சார் நான் 1 to 12th வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கூலில் படித்தேன், அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படித்தேன், இதுக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் டிகிரிக்கு இதுக்கும் தனியாக வாங்கணுமா அப்படின்னு கூட கேட்பீங்க. ஓகே, உங்களுக்கான
சொல்யூஷன் இப்போ நான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? சரி. ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொன்னா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூலிங் பொறுத்தவரைக்கும் 1 டூ 12th வரைக்கும் நீங்க என்ன பண்ணியாகணும்? ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கணும். அல்லது 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் ஒரு ஸ்கூல் சார். 10லேருந்து +2 வரைக்கும் ஒரு ஸ்கூல் சார். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? இதுக்கும் தனியா வாங்கணும், இதுக்கும் தனியா வாங்கணும். இது கூட பரவால்ல. இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலான ஒவ்வொரு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் தான். சில பேருக்கு 1லேருந்து ஒரு 5த் வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அடுத்தது 5த்லேருந்து 8த் வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வெவ்வேறு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. 8த்லேருந்து 10th வரைக்கும் ஏன் ஒரே வருஷத்துக்காக 8த்லேருந்து 9த் ஒரு வருஷம் 9த் படிக்கிறதுக்காக வேறு ஸ்கூல் மாறியிருப்பாங்க. இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பை ட்ரான்ஸ்ஃபர் அப் டு +2 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூலா மாறி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிச்சிருப்பாங்க. அப்படின்னாலும் எத்தனை ஸ்கூல் எத்தனை தடவை நீங்க மாறி இருந்தாலும் அத்தனை ஸ்கூலுக்கு அத்தனை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்ளிகேஷன் போட்டு வாங்கியிருக்கணும். தரமான சம்பவம். இத நீங்க மறக்கவே கூடாது. ஓகேங்களா? நீங்க எத்தனை ஸ்கூல் எத்தனை இடத்துல மாறி இருந்தாலும் அத்தனை ஸ்கூலுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒரு சர்டிஃபிகேட் போதாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப எல்லாருக்குமே அதான் கண்டிஷன். உங்களுக்கு மட்டும் கிடையாது. அதனால இந்த விஷயத்துல தெளிவா இருங்க. ஓகேங்களா? அதனால அத பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர், சார் நான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் தான் தமிழ் மீடியத்தில படிச்சேன். தமிழ் மீடியத்தில யாராவது படிப்பாங்களா? அதனால 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் நல்ல ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் கெத்தான ஸ்கூல்ல படிச்சேங்க சார். பட் இப்ப என்னமோ தமிழ் மீடியத்தில படிச்சிருந்தா தான் உங்களுக்கு ஏதோ முன்னுரிமையாமே. சரி, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தமிழ் மீடியம் படிச்சேன்ல, எனக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடாதா? கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்குமா? அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சதுக்கு அப்புறமா, தமிழ் மீடியத்தில எப்படி உங்களுக்கு நாலேட்ஜ் வளர்ந்திருக்கும்? ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழ நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, தமிழ் பத்தின ஒரு நாலேட்ஜ் ஒரு 100%ல 60% இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கீழ மக்களுக்காக நீங்க சேவையாற்றும் பட்சத்தில், தமிழில் எழுதவோ, பேசவோ, என்ன சொல்றது? குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளில் எந்த ஒரு விஷயத்திலுமே தவறுகள் ஏற்படக்கூடாது. நெறைய அதில தவறுகள் ஏற்படுது. இன்னும் சில பேர் காங்காச்சாவே தெரியறதில்ல. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் தமிழே படிச்சிருந்தீங்கன்னு வச்சுப்போமே. எங்க ஒரு திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். நாலடியார் ஒரு 2 வரிகள் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். 17 மேல்கணக்கு நூல்கள் ஒரு 2 சொல்லுங்க. 17 கீழ்க்கணக்கு நூல்கள் 2 சொல்லுங்க. சரி, ஓகே. ஆக்காங்காச்சா இருக்கு இல்லையா? காங்காச்சா. அதில மொத்தம் எத்தன ஃபாண்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 247 ஃபாண்ட் இருக்கும். இத யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5த் மட்டும் இது போதுமா? அது போதுமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க 1லேருந்து டிகிரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்திருத்தல் வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா தெளிவா சொல்றேன் பாருங்க. 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் நீங்க தமிழ் வழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் போட போறது என்னவோ டிகிரி லெவல் ஆஃப் போஸ்ட். சரிங்களா? டிகிரி லெவல் ஆஃப் போஸ்ட். அதனால அவங்க என்ன குடுத்துருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று அவசியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே நீங்க எங்கெங்க படிச்சீங்களோ, எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? டிகிரி வரைக்கும் நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? சரி, இது இன்னொரு விஷயம் பாருங்க. சார் நான் வந்து 1 ட்ரான்ஸ்ஃபர் இல்ல, 2 ட்ரான்ஸ்ஃபர் இல்ல. அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். உதாரணத்துக்கு வந்து பாருங்க. 1லேருந்து ஒரு 5 வரைக்கும் ஒரு ஸ்கூல். 5லேருந்து ஒரு 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல். 11லேருந்து ஒரு +2 வரைக்கும் ஒரு ஸ்கூல். அப்போ தனித்தனியா வாங்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. இங்க தனியா வாங்கணும், இங்க தனியா வாங்கணும், இங்க தனியா வாங்கணும். எல்லாமே இப்போ ஆன்லைன்ல தான் வாங்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாச்சு. அப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்தந்த ஹெட் மாஸ்டருக்கு தனித்தனி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடணும். இங்கேயும் அப்படித்தான். அப்போ மொத்தமா எத்தனை ஸ்கூல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்களோ, அத்தனை ஸ்கூலுக்கும் நீங்க தனித்தனியா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளிகேஷன் போட்டுருக்கணும். நீங்க உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்ல ஒரு சில பேஜஸ்ல குடுத்துருப்பாங்க. இப்படி இருக்கும். 2 லாங்குவேஜ்ல இருக்கும். ஒண்ணு இங்கிலீஷ் மீடியத்தில ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இன்னொன்னு தமிழ் மீடியத்தில ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா போதும். 2மே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நீங்க ட்ரபிள் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏதாவது ஒண்ண ஃபுல்ஃபில் பண்ணா போதுமானது. சரிங்களா? இதுவே நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், அல்லது ஒரு சயன்ஸ் படிச்சிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்பீங்க நீனும் டிகிரி. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு டிகிரி மட்டும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்க வந்து பிஹெச்டி வரைக்கும் கூட படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஓகே. பட் நமக்கு தேவை எனி 1 டிகிரி. அந்த ஒரு யூஜி டிகிரி இருக்கு இல்லையா? யூஜிக்கு படிச்ச காலேஜுக்கு போயிட்டு, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு அலைடு பேப்பரையும் எடுத்து படிச்சிருப்பீங்க. அலைடுனா துணைப்பாடம் ஒரு கெமிஸ்ட்ரியோ, பிசிக்ஸோ ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அப்புறம் 3வது வருஷம் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு மேஜர் பேப்பர் தியரியே எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெப்த்தா மேஜர் மட்டுமே படிச்சு என்ன பண்ணுவீங்க? பிராக்டிகல்லாம் பண்ணி ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ணி மார்க் வாங்கி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கியிருப்பீங்க. பட் அதெல்லாம் வேற விஷயம். நமக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல வந்து என்ன பண்ணியிருப்போம்? தமிழை ஒரு பாடமாக்கி எடுத்து படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப அந்த காலேஜுக்கு போயி நீங்க என்ன பண்ணலாம்?
இந்த மாதிரி எடுத்து சொல்லி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? ஆன்லைன் தான். இப்போ எல்லாமே இ-சேவை மையத்தில் ஆன்லைன் தான். சரிங்களா? இந்த ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ₹60 சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. வேற என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸ்பைரி டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எக்ஸ்பைரி அப்படின்ற மேட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து அப் டூ கவர்மெண்ட் வந்து மறுபடியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சம் அது வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியாகும். அதனால நீங்கள் வருஷம் அப்ளிகேஷன் போடும்போது ஒவ்வொரு முறையும் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கும் பட்சத்தில் அது என்னெல்லாம் முக்கியமா அதில வந்து குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா, ஸ்டூடண்ட் உடைய நேம். சரிங்களா? ஆஸ் பர் உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் அண்டு என்ன சொல்றது, டிசில என்ன இருக்கோ அதுபடி தான் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்களுடைய செல்லப்பேர், உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ்ல என்ன இருக்கோ அந்த மாதிரிலாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி உங்களுடைய சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கு அத தான் நீங்க பார்க்கணும். 2வது உங்களுடைய பேரண்ட்டுடைய நேம் இருக்கும். பேரண்ட்ஸ் நேம் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபாதர் அண்டு மதர் உடைய நேம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண சொல்லுவாங்க. 3வது அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் எங்க படிச்சீங்க? என்ன பீரியட்லேருந்து என்ன பீரியட் வரைக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க? தமிழ் வழியில படிச்சீங்களான்னா, தமிழ் வழியில படிச்சீங்க அப்படின்னு போடணும். தென் இஷ்யூ டேட் ரொம்ப முக்கியம். இஷ்யூ டேட் ரொம்ப முக்கியம். என்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஒருவேளை ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பழைய மெத்தட்ல வாங்குறீங்க அப்படின்னா பழைய மெத்தட்ல வாங்குறீங்க அப்படின்னா, அதில வந்து ஹெச்எம் உடைய அட்டஸ்டட் வித் சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அட்டஸ்ட் வித் சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க பழைய மெத்தட்ல நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, தனித்தனியா வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில சிக்னேச்சர் வித் டேட் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா உடனே போயிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? முக்கியமா அதனுடைய சீல் இருக்கும். சரிங்களா? இப்போ நியூ அப்டேட் வெர்ஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுவீங்க. அதனால இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அதனால நீங்க ஆன்லைன்ல போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, அதில வந்து ஹெச்எம் சிக்னேச்சர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் தான். அதனால டிஜிட்டல் அந்த பிரிண்ட் சிக்னேச்சர் இருக்கும். சம்டைம் இருக்காது. அது ஓகே. அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி. வேற என்ன? இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அத பிரிண்ட் அவுட் போட்டு ஹார்ட் காப்பியா ஒரு 2, 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூலும் தனித்தனியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஸ்கூல்ல அப் டூ +2 வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. பேக்லயும் சரி, ஒரு ஃபைல்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி நீங்க என்னென்னலாம் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டீங்களோ, அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் உங்கள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப எல்லாமே அந்த ஒரிஜினல்ஸ்லாம் கேட்பாங்க. முக்கியமா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்ல பொறுத்தவரைக்கும் நீங்க 1 ஸ்டாண்டர்ட் மட்டும் தமிழ்ல படிச்சேன். அல்லது 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்ல படிச்சேன். 10த் வரைக்கும் தமிழ்ல படிச்சேன். +2 வரைக்கும் தமிழ்ல படிச்சேன். அதனால நான் எலிஜிபிளா எனக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் குடுப்பாங்களா? குடுப்பாங்க. ஆனா, இத வந்து கவர்மெண்ட் சைட்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிகிரி வரைக்கும் 1 டூ டிகிரி வரைக்கும். சரிங்களா? போட்டுருக்கனா 1 டூ டின்னு போட்டுருக்கனா, அப்போ டிகிரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். அதாவது தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்திருத்தல் அவசியம். இதுதான் முக்கியம். ஏன்னா, அப் டூ நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா தான், ஏதாவது ஓரளவுக்காவது நீங்க தமிழ் கொஞ்சம் நாலேட்ஜோட இருப்பீங்க. தமிழ் பேசவும், எழுதவும், படிக்கவும், எந்த ஒரு பிழை இல்லாமல் படிப்பது, இலக்கணம் சொல்லி படிச்சிருப்பீங்களே, அந்த மாரி கவர்மெண்ட் உங்ககிட்டேருந்து அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, நீங்க மக்களுக்காக சர்வீஸ் பண்ண போறீங்க. அப்ப சர்வீஸ் முழுக்க அந்த கம்யூனிகேஷன் பொறுத்து தான் உங்களுடைய சர்வீஸ் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கம்யூனிகேட் ப்ராப்ளம் வந்துறக்கூடாதுன்றதுக்காக, தமிழை ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு மொழியாக கருதப்படுகிறது. சரிங்களா? அப்போ நீங்க தமிழ்ல என்ன பண்ணியிருக்கணும்? 100க்கு 60 கொஸ்டின் சரியா அட்டெண்ட் பண்ணணும். அதே மாரி 150 மார்க்குக்கு 40% மார்க் எடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க தமிழ்ல எலிஜிபிள் ஆவீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ் வழியில படிச்சதுக்கான ஒரு முழு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையே வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் உணருவீங்க. நம்ம ஏன் தமிழ் வழியில படிச்சோம்? அதுக்கான அதுக்கான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்றதையே வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் நீங்க உணருவீங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. நம்முடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற உடனடி தகவலுக்கு, உடனடி அப்டேட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பா நம்முடைய வீடியோ சேனல் பாருங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன உங்களுக்கு டாபிக் தேவைப்படுது? வேற என்ன டவுட் வந்து உங்களுக்கு கிளாரிஃபைன்னு ஒரு வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா நான் உங்களுக்காக வீடியோ கன்டென்ட்டா போட தயார். ஓகேங்களா? இது போன்ற அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.